வித் லவ் நாகராஜ் சங்கீதா யூடியூப் சேனலில் நாகராஜ் அவர்களுடைய அம்மா தேவி அம்மா தவறுனதுக்கு அப்புறமா அவங்க செஞ்ச 2 செயல் கண்கலங்க வைத்தது. அந்த 2 செயல் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபெயிலியர் அத்லட், ஒரு ஃபெயிலியர் பிஸ்னஸ்மேன் நாகராஜ் அவர்கள் இன்னைக்கு 74 லட்சம் சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் கிரியேட் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 3/4 கோடி. இதற்கு பின்னாடி அவங்க அம்மாவினுடைய புஷ் வேற லெவலில் இருந்திருக்கு. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நாகராஜ் சங்கீதாவை ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா இந்த வீடியோ நிச்சயமாக பிடிக்கும். நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல புக்கு குக்கே ஃபார்மில் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்ற புக்கை குக்கே ஃபார்மில் நீங்கள் தமிழில் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் குக்கே ஃபார்மில் 10,000 ஹவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எல்லா புக்கையும் நீங்கள் குக்கே ஃபார்மில் கேட்க முடியும். அதற்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 ரூபா எடுத்துருவாங்க. 1 வாரம் நீங்கள் ஃப்ரீயாக கேட்கலாம். 1 வாரத்துக்கு அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நான் எவ்ரிடே காலையில் எந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் ஒரு நல்ல புக்கை நல்ல விஷயத்தை கேட்டுட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். குக்கே ஃபார்ம் ஆப்பினுடைய லிங்க் பின் டு டாப்லேயும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நல்ல விஷயத்தை கேட்டு மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. நாகராஜன் சங்கீதா அவர்களை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தர்றேன். விழுப்புரம் உண்டியம்பாக்கம்ன்ற வில்லேஜில் தான் நாகராஜனும் சங்கீதாவும் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் யார் இருப்பான்னா நாகராஜன், சங்கீதா, தேவி அம்மா தான் பெரும்பாலான வீடியோஸ் வந்து பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மாமியார் மருமக, மாமியார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமனார், இப்படி காம்போவில் இருக்கும். அம்மா பையன் காம்போவில் இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து வரும். சென்டிமெண்டலாக நிறைய வீடியோஸ் வரும். அப்பப்போ காமெடி வீடியோஸும் வந்து பண்ணுவாங்க. இதில் தேவி அம்மாவுக்குனே வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. தேவி அம்மா எப்படி இருப்பாங்கன்னா யதார்த்தமான நடிப்பு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டு அம்மா அப்படின்ற ஒரு ஃபீல்டில் வந்து இருப்பாங்க. நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க, டவுனில் இருக்கக்கூடியவங்கலாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது தேவி அம்மா தவறி போயிட்டாங்க. அவங்க பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவருடைய பையன் நாகராஜன் அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசும்போது தேம்பி அழுதுகிட்டே தான் பேசினார். அழுதுகிட்டே நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னார். நான் யூடியூப்பில் பார்த்ததுலேயே ஒரு அம்மா பையன் அப்படின்றவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கக்கூடிய அம்மா பையனாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸில் இவங்களும் ஒரு ஆள். அதுலேயும் அவர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினார். ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசினார். அதில் அவ்வளோ தடவை கலங்கி அழுதுகிட்டே தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் நாகராஜன் அவர்கள். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இது அம்மாவை நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் பகிர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தையே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து தவறி போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேனே. ஏன்னா அம்மா வந்து தவறி போனது ஜூலை 15ஆம் தேதி மண்டே. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய அண்ணன் தம்பியை பார்க்கணும், என்னுடைய சிஸ்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. திடீர்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாரையும் மீட் பண்ண வச்சுருந்தேன். ஏன்னா கடந்த ஒரு 4 மாதமாக அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. 2 வருஷமாக அவங்களுடைய உடம்பு மோசமாக தான் இருந்தது. 4 மாதத்தில் உட்காந்துருந்தாங்க, பேசுவாங்க, அப்பப்போ நம்ம வீடியோலையும் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரொம்ப அவங்களுடைய உடல்நிலை வந்து மோசமாக இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். எல்லாரையும் சந்தித்தாங்க. எல்லாருக்கும் வந்து சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி மண்டே அன்னைக்கு அவங்க தவறி போனாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து தேவி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாகராஜன் அவர்களை எழுப்பி சண்டே மார்னிங் எழுப்பி நீ போய் ரத்தம், சிக்கன், மட்டன் இது எல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமா ஏதாவது 1 வாங்கிட்டு வந்தால் பத்தாதாமா, ஏமா 3 வாங்கிட்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் உங்களுக்கு சமைச்சு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னோடனே கோவப்பட்டாங்க. ஏன் நான் அவனுக்கு சமைச்சு போடக்கூடாதா, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. செல்லமாக கோவப்பட்டாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது நாங்கள் காய்கறிகள்லாம் நறுக்கி கொடுத்தோம். அவங்க சிரமமாக இருந்தாலும் அன்றைக்கி சமைச்சு அன்றைக்கி எனக்கு ஊட்டியெல்லாம் விட்டாங்க. ஸோ ஊட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் தவறி போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே என்னமோ இருந்திருக்கு. நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல, நம்ம பையனுக்கு வந்து சமைச்சு போடணும் அப்படின்னு தோணியிருக்கு. எவ்வளோ நாள் நம்ம இந்த பூமியில் இருக்க போகிறோன்னு தெரில, நம்மளுடைய அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு தோணியிருக்கு. அதனால தான் அவங்க 2 வீக்ஸ் முன்னாடியும் அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாரையும் மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஜேர்னி, நாகராஜனை வந்து ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிடுவாங்க. தேவி அம்மாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கு. குழந்தைகளே பிறக்கலை. 12 வருஷமாக குழந்தை பிறக்கலை. அப்படி குழந்தை பிறக்காமல் இருக்கும்போது கோயிலாக போயிருக்காரு. எனக்கு வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அம்மா கோயிலாக போயிருக்காங்க. அதில் 40 கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சாப்பாடு கடவுள் முன்னாடி சாப்பாடை வச்சு முட்டி போட்டு 2 கையையும் பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படி தான் சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். ஒரு பிரார்த்தனையாக பண்ணியிருக்காங்க. 40 கோயில்களில் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணி தான்
நாகராஜன் அவர்கள் வந்து உருவாயிருக்காரு. நாகராஜனுக்கு அப்புறம் வந்து கௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. இப்படி பார்த்து பார்த்து அவங்க ஈன்ற மகன் அப்படின்றதுனால அந்த பையன் மேலே அளவு கடந்த பாசம். நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உண்டியம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பானிபூரி சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லா அம்மாவும் திட்டுவாங்களாம், அடிப்பாங்களாம். ஆனால் தேவி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊரில் அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாதுல்ல, டக்குன்னு பானிபூரியை யூடியூப்பில் பார்த்து செய்ய முடியாது. இவங்க அம்மா தான் பையன் பானிபூரி பிடிக்குது, ஆனால் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு தெரில, மற்ற அம்மாக்கள் மாதிரி நான் அடிக்கக்கூடாது, நான் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு புத்தகம் போய் கடையில் வாங்கி பானிபூரி எப்படி பண்ணுறது அப்படின்றத அவங்களே வந்து கற்றுக்கிட்டு பானிபூரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய செல்ல மகனாக வந்து நாகராஜன் அவர்கள் வந்து இருந்திருக்காரு. அவர் ஸ்கூல் படிக்கும்போது அத்லெட் 100 மீட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 11.03 அப்படின்ற செகண்டில் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் ஜோனல் லெவலில் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டேட் லெவலில் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விருதுகள் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சைட்லாம் போகிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பையன் படிக்கணுன்றது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அம்மாவோட சப்போர்ட்டில் இது எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்பாவுக்கு தெரியாமல். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு. படிப்பில் பெரிய அளவில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு பையன் கிடையாது நாகராஜன் அவர்கள். ஆனாலும் அவங்க அம்மா வந்து பையனா உயிர். அப்படி இருக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு சின்னதாக அந்த ஏரியாவிலே வந்து ஒரு டெக்ஸ்டைல் கடை மாதிரி ஆரம்பிக்கிறார். 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடையில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா பொண்ணையே வந்து திருமணம் பண்ணுறாரு. சங்கீதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வசதியான குடும்பம் தான், காரில் தான் காலேஜுக்கு போகிற அளவுக்கு குடும்பம், நல்லா படிக்கிற பொண்ணு சங்கீதா அவர்கள் 80%. ஸோ மாமா பொண்ணை திருமணம் பண்ணுறாரு. அது ஒரு காதல் திருமணம் தான். அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் திருமணம் பண்ண அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கும் பிஸ்னஸ் லாஸ். அப்படி லாஸ் ஆன கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் நாகராஜன் அவர்களுக்கும் பிஸ்னஸ் லாஸ். ஒரு 5 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவி அம்மா வந்து ஒரு ஒரு அவங்களுடைய பேக்ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட், அதாவது நாகராஜன் அவர்களுடைய அப்பா, அவர் ஒரு கூலி தொழிலாளி தான். 600 ரூபாய் 700 ரூபாய் தான் டெய்லி வந்து சேலரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2 வீடு வாடகைக்கு இருக்குது. ஒரு வீடு 4000 ரூபாய், இன்னொரு வீடு 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து விடுறாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பையனுக்காக நகையெல்லாம் விற்று சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு தான் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது பிஸ்னஸில் லாஸ் பண்ணிவிட்டு வரும்போது எல்லா அம்மாவும் திட்டுற மாதிரி நம்ம அம்மா திட்டுவாங்க அப்படின்னு நினச்சா, எப்போ உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நீ சின்சியராக டெய்லி வேலைக்கு போன, ஏதோ ஒன்று லாஸ் ஆயிடுச்சு, விடுப்பா வேறு தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அம்மாவும் செய்யாததை சொல்லாததை எங்கள் அம்மா சொன்னாங்க. துணிந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து குல்ஃபி பிஸ்னஸ் பண்ணோம். அதுக்கும் நகைகையெல்லாம் கொடுத்து இருக்கிற சேமிப்பெல்லாம் கொடுத்து பண்ண வச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி பிஸ்னஸ் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வரும்போது ஃப்ரீசரை நம்ம ஃப்ரீசரை வந்து நம்ம ஓட விட்டே ஆகணும். நம்ம கடையை திறக்கலைனாலும் அங்கே இருக்கக்கூடிய மிஷினுக்காக அதுவே கரண்ட் பில்லே ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வரும். நல்லா ஓடிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படா கொரோனா முடியும் அப்படின்னு நினச்சா கொரோனா முடிஞ்ச பாடு இல்லை. அப்போ குல்ஃபி கடையை மூட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு ஒரு 7 லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கும் போது எங்கள் அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அவன் சம்பாதிக்கலைன்னா பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதை விற்று அவன் குடும்பத்தை பார்த்துப்பான். நீங்கள் வந்து குழந்தையாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, சம்பாதிக்காமல் இருக்கீங்கன்னு எதுவும் சொல்லாதீங்க, அவன் மனசை நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டிவாக நின்னாங்க. என்னுடைய மனைவியும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்காங்க, சென்னை போனால் வேலை பார்க்கலாம், சென்னை போய் வேலை பார்க்கலான்னு கேட்கல. ஏன்னா எனக்கு நாகராஜன் அவர்களுக்கு அம்மாவோட இருக்கிறது பிடிக்கும். நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து வெளியே வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி எல்லாரும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறாங்க, எனக்கு எழுத நல்லா வரும், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறேன். வியூஸே போல 100 வியூஸ் 50 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது ஒரு நாள் என்னுடைய மனைவி தான் சொல்கிறாங்க, நீ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பண்ணால் நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க, நிறைய வியூஸ் வருது, நம்ம ஏன் ஷார்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி போட்டோம். அந்த ஷார்ட்ஸ் மொதல் வீடியோவே மில்லியனில் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, நிறைய ஷார்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தோம். பல வருடமாக நான் டச் பண்ண எல்லாமே ஃபெயிலியர் தான். அத்லெட்டில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியல, பெரிய அளவு அடுத்த கட்டம் போக முடியல, பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும்போது யூடியூப்பில் மட்டும் நான் கடந்த 2 வருடத்தில் ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சது, மில்லியனில் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது நான் தொட ஆரம்பித்தேன். அப்படி தொட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நிறையா பண்ணணும்னு ஆசை. எங்கள் அம்மாவை கோவா கூட்டிகிட்டு போனேன். அதுலேயும் ஒரு இடத்துல 25 படி கோவாவில் கடகடன்னு இறங்கிட்டாங்க அவங்க அம்மா.
ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இவர் நாகராஜ் வந்து கவலைப்படாமல் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருப்பாரு. மேலே தூக்கிட்டு போய் நிறுத்தினோடனே மூச்சு வாங்கும் போது அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து தடவி விட்டுட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துருக்காங்க. அம்மாவுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பையனோட அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலில் இவங்க 2 பேருடைய உறவும் வந்து இருக்கும். அதற்கு அவங்க மருமகளும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க. கோவா போயிட்டோமா, அடுத்து ஏதாவது ஃபாரின் டூர் போகலாமா, மலேசியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், உங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஃபாரின் போங்க, யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுங்க, நாங்கள் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் சங்கீதாவை சொன்னாலும் அவங்க 2 பேரும் எடுத்த முடிவு, நம்ம வந்து ஃபாரின் டூர் போகிறோம் அப்படின்னா மாமியாரை கூட்டிகிட்டு போகணும், எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணும், அதுதான் நம்மளுடைய முதல் டூராக இருக்கணும், நம்ம மட்டும் போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய உடல்நிலை சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அம்மா கடந்த 2 வருஷத்தில் நிறைய டயாலிசிஸ் பிரச்சனையின் காரணமாகவும் கிட்னி இஷ்யூஸின் காரணமாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் பாதிக்கப்படும் போது என்ன செலவானாலும் பரவாயில்லம்மா, இந்த 2 வருஷம் நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, நான் நல்லா செலவழிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பார்த்து செலவழிக்கிறாரு. மருமகனும் எல்லா இடத்துலையும் அத்தை உனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அத்தை, நாங்கள் செலவழிக்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செலவழிக்கிறாங்க. இதை பெருமையாக சொல்லுவாங்களா, என் பையனும் என் மருமகளும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தத்திட்டம்லாம் சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்காங்க. வீடியோஸ்லேயும் வருவாங்க. வீடியோஸில் வர்றது மட்டும் இல்லாமல் அவங்கள செல்ஃபி எடுப்பாங்க. நான் நிறைய இடத்துல தேவி அவர்கள் எடுக்கும் போது என் பையனால நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், என் பையன் பார்த்தீங்களா என்னென்னமோ சொன்னீங்க, என் பையன் சம்பாதிக்கல, பாருங்க என் பையன் இப்போ சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. தான் பையனுக்கு தெரியாமலே ரகசியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்கில் தான் பையன் தான் வந்து நான் தவறுனதுக்கப்புறம் என் பையன் தான் இந்த காசை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் பையன் பேரை போட்டு அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க அம்மா தவறுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா பேரை போட்டிருக்கலாம், இல்லை தங்கச்சி பேரை போட்டிருக்கலாம், ஆனால் என் பேரை தான் அம்மா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாரு. சொல்லும் போதே கஷ்டமாக இருந்தது. நான் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணலன்னா இந்த 6 லட்சம் செலவழிச்சது தான் என் வாழ்க்கையிலே எங்கள் அம்மாவுக்காக பண்ணது, அதுலேயும் 4 லட்சம் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க திரும்ப. ஸோ அவங்க அதை எனக்கு கொடுக்கும்போது கண்ணு கலங்குச்சு. எங்கள் அம்மா வந்து என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் என்னை இப்படி பார்த்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வரைக்கும் பல தடவை சொல்லியிருக்காங்க தாடி எடுறான்னு. ஒரு சில நேரம் அவங்க சொல்லும் போது தாடி எடுப்பேன், ஒரு சில நேரம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி அவங்க தவறும் போது தாடி எடுக்கும் போது அவங்க சொன்னது தான் காதல் விழுகுது. ராஜன் தாடி எடுறா நீ அழகாக இருப்ப, தாடி எடுறா நீ அழகாக இருப்பேன்னு சொன்னது. எங்கள் அம்மா தூங்கின இடத்துல போய் நான் படுத்து தூங்குறேன், எங்கள் அம்மா உட்காந்து சோஃபாவில் உட்காடுறேன். அவங்க 15ஆம் தேதி தவறி போனாங்க, என்னால் அதிலேருந்து மீறவே முடியல. எங்கள் அம்மா இல்லை, நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல், அண்ணா நீங்கள் நம் அம்மாவை பற்றி சொல்லும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கண்ணா, உங்கள் கூட அம்மா அப்பா இருக்காங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு அவ்வளோ பண்ணிடுங்க, எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவங்கள கொண்டாடிடுங்க. ஏன்னா நான் நிறைய எங்கள் அம்மா மேலே அன்பு வச்சேன், அவங்கள நிறைய நல்லா பார்த்துக்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு பத்தலைனா அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் அவர்கள் சொல்கிறாரு. நான் பார்த்த ஒரு அன்பின் ஒரு அடையாளமாக இருந்த குடும்பங்களில் ஒரு முக்கியமான குடும்பமாக நாகராஜன், சங்கீதா, தேவி அம்மா அவங்களுடைய ஃபேமிலியும் ஒரு ஃபேமிலியாக வந்து சொல்லலாம். நான் நார்மலாக நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். தனக்கு பிடிச்ச ஒரு தின்பண்டம் வந்து ரோட்டில் விற்றுட்ருக்கோம், அந்த தின்பண்டத்தை வாங்கி தான் சாப்பிடாம தான் பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்கக்கூடிய அம்மாக்களை பார்த்துருக்கேன். தான் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடாம காஃபி குடிச்சே வந்து பசியை போக்கக்கூடிய அம்மாக்களை பார்த்துருக்கேன். நிறைய நேரங்களில் வேலைக்கு போகிற அம்மாக்கள் வீட்டில் பையனுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கும், அந்த காய்ச்சலில் வேறு வழியே இல்லாமல் வேலைக்கு போய் வேலையும் பார்க்க முடியாமல் வீட்டில் பையன் நினைப்போட கடகடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அம்மாக்களை பார்த்துருக்கேன். ஒரு சைடு மண் சட்டி, ஒரு சைடு கை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்காக நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்துட்டு போகக்கூடிய எத்தனையோ அம்மாக்களை வந்து பார்த்துருக்கேன். அம்மாக்கள் என்றுமே அதிசயமானவங்க. இந்த அம்மா அப்படின்ற வார்த்தையில் ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மெய் எழுத்து, உயிரும் நீயே மெய்யும் நீயே அப்படின்றது தான் இதனுடைய ஒரு சாட்சி. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அம்மாக்களை கொண்டாடுங்க. கீழே கமெண்ட்டில் உங்கள் அம்மாவோட பேரை டைப் பண்ணி அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சால் உடனே உங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுங்கள். கூட இல்லைன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.